வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு விஜய் கட்சி தாவேக்காவினுடைய முதல் கட்ட மாநாடு அக்டோபர் 27 இந்த மாலை 4 மணிக்கு விக்கிரவாண்டி பகுதியில் உறுதியாக இருக்குது. இந்த அப்டேட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வி சாலையில் மாநாடு. எல்லாம் வி 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 அதாவது அவர் ரொம்ப ஜோசியர்லாம் பார்த்து சென்டிமெண்ட்லாம் பார்த்து வீன்னு வர்ற மாதிரி. அதாவது விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வி சாலைங்கிற ஒரு கிராமம், அதுலேயும் வி வரணும். அது வந்து கே சாலையாக இருந்தால் கூட அந்த இடத்துல மாநாடு நடத்திருக்க மாட்டார். இந்த மாதிரியான உச்சபட்ச ஒரு சென்டிமெண்ட்டை இன்னைக்கு இந்த மாநாடு இழுபறிக்கு பிறகு பெர்மிஷன் கொடுக்கலன்னாங்க. திமுக அரசு முட்டுக்கட்டை போடுதுன்னாங்க. எல்லா கட்சிகளுக்கும் மாநாடு நடத்துகிறப்ப நீங்கள் பெர்மிஷன் கேட்குறப்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது ஒரு புது கட்சி, ரசிகர்களை நீங்கள் தொண்டரெல்லாம் மாற்றுற கட்சி. அப்படிங்கும்போது என்ன நடக்க போகுது? 50,000 பேருன்றீங்க, 1,00,000 பேருக்கு வரக்கூடிய வாகனம் வருது. அவங்க 1,00,000 பேர் வந்து நிற்கக்கூடிய இடங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, ஷெட்டு போட்டிருக்கீங்களா, வேறு சாப்பாடு ஃபெசிலிட்டி என்ன பண்ணியிருக்கீங்க? அது பூரா பொட்டக்காடாக தான் இருக்குது. அந்த இடத்துல ரோடு ஃபெசிலிட்டி போட்டிருக்கீங்க, தார் ரோடு போட்டிருக்கீங்களா, வண்டிகள் எங்கே பார்க் பண்ணுவாங்க, எந்த வழியில் வந்துட்டு எந்த வழியில் போவாங்க, இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த ஷார்ட் டைமில் பண்ண முடியுமாங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தாங்க. இப்போ நவம்பர் டிசம்பரில் வந்துன்னா மழை காலம் வந்துடும், நடத்த முடியாது. அப்புறம் ஜனவரி போச்சுன்னா பொங்கல் அது மாதிரி ஹாலிடேஸ் வந்துடும், வேறு வழியில்லாமல் இப்போ நடத்திடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி அஃபிஷியலாகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி அதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. 27ஆம் தேதி நடத்துகிறோம் 4 மணிக்கு அப்படிங்கிறது. தமிழ் மகனாக எனக்கு வாய்ப்பளிங்க. நான் பார்த்தேன்னு நினச்சேன், தமிழ் மகன் ஹுசேன் எப்போ அங்கே சேர்ந்தார் அப்படின்னு. தமிழ் மகனான எனக்கு வாய்ப்பளிங்கன்னாரு. அதிமுக தமிழ் மகன் ஹுசேன் தான் அங்கே போயிட்டார் போல அப்படின்னு பார்த்தா கடைசியில் தான் அவர் தான் சொல்கிறார், தமிழ் மகன் நான், தமிழ்நாட்டில் பிறந்த மகன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அந்த மாநாட்டுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதில் முக்கியமாக என்னென்னா, முக்கிய சில தலைவர்களை மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் செஞ்சி ராமச்சந்திரன் அவர் தான் அவைத்தலைவராக ஆக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுருக்காங்க. அவர் ஆல்மோஸ்ட்டுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் தான் கட்சியினுடைய அவைத்தலைவர். அந்த மாநாட்டில் அவர் பேச போகிறார். ஏன் அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த ஆற்காடு வடார்காடு மாவட்டம், இப்போ விழுப்புரம் திருவண்ணாமலை சேர்ந்த ஒருங்கிணைந்த ஆற்காடு மாவட்டத்தில் ஒரு முக்கிய திமுகவினுடைய தளபதியாக இருந்தார். 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்புறம் வைகோ அந்த பக்கம் போன பிறகு வைகோ கட்சியில் சேர்ந்தார். வைகோ கட்சியில் மதிமுக மறுமலர்ச்சி திமுகவில் வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சராக இருந்தார் 5 வருஷம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் உள்ள ஆள், ஒரு அட்வொகேட், ஒரு சீனியர் பர்சன். 80 வயசு ஆக போகுது. அவர் தான் வந்து இந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் அறிவிக்க போகிறாங்க. அந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அவருக்கு பயனுள்ள விஷயமா இருக்குன்ற மாதிரி. அது மாதிரி சில கட்சியினுடைய மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வர்றாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் உடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் அந்த கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் அன்றைக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் பெரிய விஜய் ரசிகர். அவர் ஏன்னா சைலண்ட்டாக இல்லை. ஓபிஎஸ் எடப்பாடி எடுத்து பெருசாக பண்ண முடியல. ஒரு புதிய கட்சியில் நம்மளும் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மூடுக்கு வந்திருக்காரு. அவரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அந்த பகுதியில் இருக்கார், அவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அது எல்லாமே அந்த மாநாட்டு மேடைகளில் ஏற்ற போகிறாங்க. அப்புறம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் அந்த மேடையில் அறிவிக்க போகிறாரு விஜய் அப்படிங்கிறது வரக்கூடிய தகவலாக இருக்குது சார். ஆனால் அடிப்படையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில முக்கியமான பிரபலங்கள், அதிமுகவுடைய முக்கியமான பிரபலங்கள், திமுகவுடைய முக்கியமான பிரபலங்கள், அவங்களெல்லாம் கட்சியில் அவர் அரவணைக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையில் அவங்களாம் வந்து அந்த கட்சியில் பயணித்து பல குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களாக இருப்பாங்க. அந்த கட்சியும் சில குற்றச்சாட்டுக்கு உள்ளானதாக இருக்குது, அந்த நபர்களும் மீதான சில குற்றச்சாட்டுக்கு உள்ளானதாகவும் இருக்கும் கடந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களாம் வந்து ஒரு மாற்றுன்னு சொல்கிறாரு, ஒரு புதிய கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த பழைய பிரபலங்கள்லாம் தூக்கி இங்கே கொண்டு வரும்போது இப்போ அவங்க கடந்த காலம் அவங்க ப்ளஸ் வச்சு தான் ப்ளஸ் இவருக்கு வந்து வரப்போகுது, பட் மைனஸ் வச்சு தான் அந்த மைனஸ் இவருக்கு தானே வரப்போகுது. இப்போ அதை ஏன் வந்து அது ஒரு சரியான மூவ் ஆகுது? அவர் மாற்றனே சொல்லலையே. அம்பேத்கரையும் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கிட்டு தரல அப்படிங்கும்போது மாற்றுங்க. இல்லை, அரசியலில் நான் ஒரு புதிய வருகை, அதாவது ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாம் சரியாக செய்யலைன்னா இல்லை. அவர் சீமான் சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்கு. சீமான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை மொத்தமே வந்து வேஸ்ட்டுன்ட்டார். இங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தமே வேஸ்ட்டு. தமிழ் தேசியங்கிற ஒரு புதிய சித்தாந்தம். அதில் நான் சொல்கிற விஷயம் தமிழ் தேசியத்தில் 2-3 இருக்குது. 2-3 பேர் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. இப்போ நான் பேசுகிறது தான் தமிழ் தேசியம். முப்பாட்டன் முருகன் அப்படி இப்படின்னு போயிட்டார். அவர் குலதெய்வ வழிபாடு, முப்பாட்டன் முருகன் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் வந்து நான் சொல்கிறது மட்டும் தமிழ் தேசியங்கிற ரேஞ்சில் கொண்டு வந்து நிப்பாட்டார். இவர் அந்த மாதிரி இல்லை. இவர் பெரியார் சொன்னதை, அண்ணா சொன்னதை ஏற்றுக்கிறங்கிறாரு, பெரியாரை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. திராவிட அரசியல் தான் ஏறக்குறைய அவர் பண்ண போகிறாருங்கிறது. திராவிட கட்சியில் இருந்தக்கூடிய சில தலைவர்கள் வரதில் என்ன தவறு இருக்குது உங்களுக்கு? அந்த குற்றச்சாட்டு தலைவர் இவர் தானே. தலைவர் விஜயின் தலைமையில் தானே, விஜயின் தலைமையில் செஞ்சி ராமச்சந்திரன் பயணிக்க போகிறார்.
அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்றில் ஒரு எழுதப்படக்கூடிய ஒரு பொன் எழுத்துக்கள் எழுதப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கணும். சார், இப்போ இதே மாதிரி நகர் வந்து திமுக நோக்கி எடுக்கப்படும் பொழுது தான் வந்து இடையில வந்து ஒரு செய்தி, திரு பழனி மாணிக்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கம் அவர்களுக்கு வந்து திமுக அண்மையில் வந்து ஸ்டாலின் விருது கொடுத்து அவர் கௌரவிச்சாங்கலாம் பார்த்தோம். அவர் வந்து அவர் மீது இதுதான் சொல்லப்பட்டுச்சு, அவர் வந்து விஜய் கட்சியில் இணைக்க போகிறாரு, ஏன்னா திமுக வந்து சரியான அளவில் அவர் ஆனால் கவனிக்கப்படலை அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ ஸ்டாலின் அப்படி ஒரு மூவ் எடுக்கிறாருன்னா அது போன்ற மூவ்களை எடப்பாடி பழனிசாமி எடுக்க தயங்குறாரா, இல்லை அதை தவற விடுறாரா? ஏன் இந்த மாதிரி முக்கியமான நிர்வாகிகள்லாம் ஏன் இழக்கிறாரு? இல்லை, ஆல்ரெடி அவர் வந்து அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் சேர்ந்தார். அது பிறகு திமுகவில் இருந்தார், மதிமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார். இப்போ பெருசாக அவர் ஆக்டிவாக இல்லை. சொல்லப்போனால் அமைப்பு செயலராக ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கார், பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்கார். அப்படிங்கும்போது சரி போனால் போட்டுங்கிற ஒரு முடிவில் தான் இருப்பார் அவர். பழனி மாணிக்கத்துக்கும் இவருக்கு வித்தியாசம் இருக்குது. பழனி மாணிக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அங்கே மத்திய அமைச்சராக இருந்தார். அந்த பகுதியில் தஞ்சை மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. அங்கே பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இருக்கார். அவர் அங்கே போனால் ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க, பெருசாக ஆக்டிவாக இல்லாத போது சரி போனால் போட்டோம். அப்போ ஓபிஎஸ் பை அங்கே போனார்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அந்த பக்கம் பெரிய ஸ்ட்ராங் ஆக முடியாது, ஏதோ வேற ஒரு கட்சிக்கு போகிறாரு, நமக்கு தொழில் தீங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார். அப்படி இதெல்லாம் வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. நடிகர் விஜய் அவர்கள் நான் எந்த பாதையில் பயணிக்க போகிறேன், யாருக்கு மாற்று, அரசியல் என்ன விதமான புதிய யுக்தியை கொண்டு வர போகிறேங்கிறத பற்றி நான் விஷயங்கள் வந்து அவரை நோக்கி கேள்வியில் வைக்கும்போது அவர் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் அவர் அமைதியாக இருந்ததை பார்த்தோம். ஆனால் சமீபத்தில் அவர் செஞ்ச ஒரு முக்கியமான அந்த நிகழ்வுங்கிறது வந்து பெரியார் பிறந்த நாளுக்கு, பெரியார் திடலுக்கு வந்து தன்னுடைய அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க போகிறோம் நம்ம அப்படின்னு தன்னோட அரசியல் எந்த பாதைன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஒரு தெளிவு வந்துட்டார், அவர் பாதை இப்படி தான் போக போகுது அப்படிங்கிறத அந்த முடிவு பண்ணல. பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. செஞ்ச எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். அப்போ அதான் சரியான கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி அதை கையில் எடுத்துருக்காரு. பெரியாருக்கு சிலைக்கு மாலை போட்டாப்புல, பெரியார் சிலைக்கு நீங்கள் பூ போட்டாப்புல வந்து நீங்கள் வந்து உடனே அந்த பாதையில் போகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. இதில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய அந்த 2K கிட்ஸ் அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நண்பன் நண்பிகளுக்கெல்லாம் முதல்ல பெரியார் யாருன்றது சொல்லணும், பெரியாருடைய கொள்கைகளை சொல்லணும். அதுதான் பெரியாருக்கு செய்யக்கூடிய மரியாதை. பெரியார் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, யாரை எதிர்த்தார், எந்த கருத்துக்களை சொன்னார், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு சொன்னார், சமூக நீதிக்கு எப்படி பேசினார், சாதிக்கு எதிராக என்ன பேசினார், மத ரீதியாக என்ன விஷயங்களுக்கு எதிர்த்து பேசினார் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் முதல்ல அந்த கருத்துக்களை, பெரியாருடைய கருத்துக்களை அங்கே போய் சேர்த்தா தான் கரெக்டாக பெரியாருடைய பாதையில் போகிறான்னு அர்த்தம். ஒரு நாள் வந்து எல்லாரும் மாலை போடுறாங்க, நம்மளும் மாலை போடுறோம், ஒரு பூ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுறதுனால அது பெரியாருடைய கருத்துக்களை முழுவதுமாக ஏற்றுக்கிற முடியாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. அரசியலுக்காக ஏதோ செய்யணும். ஒரு சில கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் அடிச்சிருப்பாங்க, பேருக்கு எல்லா ஜாதி தலைவர்களுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிராண்டை பயன்படுத்திடக்கூடாது பெரியாரை. ஓகே, பெரியாரை இவர் வந்து ஒரு பிராண்டாக பயன்படுத்திடக்கூடாது. உண்மையிலே பெரியாரை நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் பெரியாருடைய கொள்கைகளை அந்த தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் கடத்தணும், சொல்லணும், அதை பேசணும். கண்டிப்பாக ஏதாவது இந்த மாநாட்டில் அதை பற்றியெல்லாம் பேசுவாருன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயம் நிச்சயம் அவருக்கும் தெரியும். நம்ம எதை நோக்கி போனோம், அதை தொட்டால் அதை அடுத்து எதை நோக்கி டெப்த்தாக போகணுன்றது நிச்சயம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரையும் அவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேனருக்கு அபிஷேகம் பண்ணுறது, அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து அவர் அந்த பெரியார் திடலுக்கு போனது, பெரியார் வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் பல ஊர்களை பார்க்க முடிச்சு அவரோட ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெரியாரோட சிலைக்கு போய் மாலை போகிறதும் அவரை வச்சு வணங்குறதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஒரு வெறும் அரசியல்படுத்தப்படாத இளைஞர்களை ஒரு அரசியல்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு நல்ல நகரம், தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு ஹெல்த்தியான நகரம், அது நல்ல முன்னேற்றம், வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எந்த அரசியல் புரிதலும் இருக்காது. தளபதி வந்து ஒரு படத்தில் வந்து சிஎம் ஆயிடுவார் ஒரே பாட்டில். அவர் தளபதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிட்டார்னா ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்றிடுவார், ஒரு பாட்டிலையும் மாற்றிடுவாருங்கிறதா அவங்களுடைய கான்செப்ட். அதை நம்பித்தான் வர்றாங்க. அந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கு இருக்குது. அதில் முதல் அடியாக வந்து பெரியார் திடலுக்கு போனது நல்ல விஷயமா பார்க்குறேன். அதே நேரத்தில் பெரியார் சொன்ன விஷயங்களே அந்த மக்கள் சொல்லணும், கொண்டு போய் சேர்ந்துட்டாருன்னா ஒரு நல்ல ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன். விஜயோட அரசியல் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது வந்து அவரோட கூட்டணி வைக்கப்பட போடுது யாருன்னு பார்த்தா சீமான் வந்து அவரோட கூட்டணி வச்சுட்டாருன்னு சொல்லி பலரும் தங்களோட கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன தான் பயணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து விஜய் எடுத்த சில அரசியல் நகர்வால் வந்து சீமான் கொஞ்சம் அதிருப்தி தெரியப்படுத்தியிருக்காரு. இந்த பெரியார் சிலைக்கு போனது, அதுக்கான வாழ்த்து சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் தன்னோட மாற்று கருத்து அதில் மீது எல்லாம் வச்சுட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இனி அந்த கூட்டணி அவர் அங்கே பயணிக்க மாட்டார் அப்படின்னு பார்க்கலாமா? அடுத்து வேறு விஜயோட நகர் வந்து எதை நோக்கி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நாம் தமிழரோட விஜய் கூட்டணி வைக்க மாட்டார், அது நம்ம 100% உறுதியாக சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து வேற ஒரு பாதையை எடுத்துகிட்டு போயிட்டார். பெரியாரை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னாலே நாம் தமிழர் பெரியாரை ஏற்றுக்கிற மாட்டார். பெரியார் தமிழர் இல்லைன்றாங்க. அவங்களுக்கு பெரிய சிக்கலே யார் தமிழருங்கிறது தான். அதனால் பெரியாரை அவங்க தமிழர்னு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. பெரியார் வந்து பாதையை அவர் ஏற்றுக்கிட்டார். அப்படிங்கும்போது முதல்ல அந்த விஷயமே கொள்கை சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிறப்புக்கு எல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு, சமூக நீதி அப்படிங்கிறாரு, பெரியார்ன்றாரு, அண்ணாவை ஏற்றுக்கிறாரு.
அப்படிங்கும்போது எந்த விதமான இதுவுமே அங்கே நான் சிங்காக போயிட்டுருக்கு. அதனால தான் அவர் சொல்லிட்டார், நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ தம்பி அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டணியை வந்து சுமூகமாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. சேரவும் இல்லை இதுவும் இல்லை, ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு. அதுக்கு முன்னே இங்கே வந்து சிலர் வந்து சேர போகிறாங்க மாசாயிரம் அப்படின்ற மாதிரிலாம் போனாங்க. அது இல்லை. இப்போ வந்து விஜய் தனியாக தன்னுடைய கொள்கை சொல்லப்படுறாரு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் விஜயினுடைய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம், கூட்டணி வைக்கலாம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துகள் ஒத்துப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நேரங்களில் சில கட்சிகளுக்கு சீட் கிடைக்காமல் போகலாம், அந்த கட்சி விஜயோடு சேரலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரக்கூடிய காலத்தில் இருக்கும். நாம் தமிழரும் விஜயம் சேருவதற்கான வாய்ப்புகள் அது முடிஞ்ச ஒரு கதையாக மாறிடுச்சு. ரைட் சார். இப்போ தமிழக அரசியலில் பெரியாரை கையில் எடுக்காமல் அரசியல் செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் செய்கிறாங்க, பாஜக செய்கிறாங்கிறத பார்க்குறோம். இவங்களை தாண்டி எல்லாருமே மோஸ்ட்லி கையில் எடுக்கிறாங்க. பட் பெரியாரை வந்து ஒரு தங்களுடைய கொள்கை அடையாளமாகவும் அரசியல் அடையாளமாகவும் ரொம்ப உறுதியாக அதிமுக காட்டிலும் உறுதியாக பயன்படுத்துறது வந்து திமுக தான் பயன்படுத்துது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் இந்த ஒற்றை புள்ளியில் பெரியார்ன்ற அந்த ஒற்றை புள்ளியில் திமுகவுக்கும் விஜய்க்குமான ஒரு இணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அரசியல் களத்தில்? இல்லை, வாய்ப்பே இல்லை. திமுகவும் விஜயும் இணைந்தெல்லாம் பயன்படுவாங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பில்லை. பின்காலத்தில் கமல்ஹாசன் மாதிரியான ஒரு சூழ்நிலை விஜய்க்கு ஏற்பட்டால் அடைக்கலமாவதற்காக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவர் ஒரு வீரியமாக இருக்கிறார். தான் தான் அடுத்து 2026 முதலமைச்சர் தமிழ்நாட்டை மாற்ற போகிறோங்கிற ஒரு வீரியத்தில், அந்த ஒரு ஆசையில், ஒரு வேகத்தில் போயிருக்காரு. ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு பின்காலத்தில் நாம் இது நம்ம மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு வேளை ஆச்சுன்னா அன்னைக்கு சூழ்நிலை வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமல்ஹாசனும் டார்ச் லைட்லாம் வந்து இப்போ உடைச்சார், டார்ச் லைட்டை உடைச்சார், டிவியில் உடைச்சார், கடைசியில் அங்கே தான் போய் நின்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது அரசியல் சினிமா நடிகர்கள் அரசியல் தலைவர்களாக வர்றது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது ப்ராக்டிக்கலாக அவங்க சிக்கல் இருக்குது. இப்போ ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா வந்து கொடை பிடிச்சி வருவாங்க, வேறுத்தாவது நுழைச்சி வருவார், வேறுத்தாவதற்கு ஷூ போட்டு விடுவார், ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பார், திரும்ப இந்த பக்கம் ஒருத்தர் ஓடி போவார். அப்படிங்கிற மாதிரி ஒரு லக்ஸூரியாக வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்துட்டு களத்தில் இறங்கி போய் ஒரு நைட்டு 12:30 மணிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணார், எடுப்பார் அவர். ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்தில் உடனே அவங்க பேச சொல்லுங்க, திருமாவளவன் பண்ணுவார். நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவார். இன்றைக்கி கட்சி பத்திரிகையாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் நைட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவருக்கு அட்டன் பண்ணுவார். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, எங்கே இருக்கீங்க, என்ன விஷயங்கிறது கேட்பார். அது எந்த கட்சியாக சேர்ந்தவராக இருக்கட்டும் அதெல்லாம் கேட்க மாட்டார். திருமாவளவன் எனக்கு ஒரு சம்பவமே எனக்கு நடந்துச்சு. திருமான்னு ஒரு நண்பர் எனக்கு, திருமால் அவர் பேர். ஒரு நைட்டு ஒரு 12 மணி வாக்கில் அவருக்கு, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் ஒரு திரைப்பட டான்ஸ் மாஸ்டர். அடுத்த நாள் காலையில் ஒரு விளம்பர படத்துக்காக அவருக்கு நைட்டுக்கு ப்ரோக்ராம் சொல்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். இவருக்கு பண்ணுறதுக்கு போகிறா, இவருக்கு பண்ணிட்டேன். இவர் லைனில் வந்துட்டார் திருப்பி நைட்டு 12 மணிக்கு. இவர் செய்வாரா? 24/7 வந்து எமர்ஜென்சி மாதிரி இருக்கணும் அரசியல்வாதி. அதெல்லாம் நடிகர்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா அவங்க ஷூட்டிங் முடிச்சு 6 மணிக்கு போயிடுவாங்க, அவர் தொடர்பள்ளிக்கு அப்பால போயிடுவாங்க. அதனால் வந்து இந்த களத்தில் வந்த பிறகு தான் விஜய் தாக்கு பிடிக்கிறாரா இல்லையாங்கிறதுனா களத்துக்கு வந்த பிறகு தெரியும். நிறைய தன்னை மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது புரியுது. கண்டிப்பாக நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்குன்னு தெரியுது. அதை நோக்கி நகரங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்துக்களை இந்த நேர்காணல் இணைந்து வழங்கியிருக்கீங்க. நன்றி சார்.